அதுக்கு பிறகு தொடர்ந்து நான் இந்த மணக்காட்டுக்கு வருகின்ற போது நான் திருமணம் செய்த இடம் இந்த இடம் எனக்கு ஒரு கூட பிடிச்ச இடம். ஆகவே இந்த இடத்துல இருக்கிற இந்த மாணவர்களுடைய வறிய நிலையும் இந்த மாணவருடைய செயற்பாடுகளும் பின்தங்கிய நிலையில் இருக்கிற போது அவர்களை கூட வழி நடத்தியிருக்கிறேன். 2003ஆம் ஆண்டு நான் மணக்காட்டுக்கு வந்து இந்த பாடசாலையில் ஒரு நிரந்தர ஆசிரியராக கடமையை பொருட்படுத்தியிருந்தேன். அந்த காலகட்டத்தில் மாணவருடைய கல்வி செயற்பாடுகள் வறுமை ஏனைய செயற்பாடுகளோடு ஒப்பிடும்போது இந்த மாணவர்களுக்கு மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அதிலேயும் போராட்ட காலகட்டங்களில் இருந்த காலத்தில் இந்த மாணவருடைய வறுமைகளை தூக்கி அவருடைய ஒழுக்கங்கள் எல்லாவற்றையும் ஆன்மீக நெறியில் கூடுதலான செயற்பாட்டை நான் செய்திருந்தேன். அதால் என்னுடைய சேவை காலத்தில் முக்கியமாக நான் அதிகஷ்டம் கஷ்டப்பிரதேசம் தான் செய்திருக்கிறேன். அதில் ஒரு பெருமை அடைகிறேன். நான் நினச்சேன்னா இன்றைக்கு எந்த ஒரு ஆசிரியரோ இல்லை அரசு பணியிருக்கார்கள் ஒரு நகர்ப்புறத்துக்கு போகிறது. ஆனால் எந்த 35 வருடத்தில் நான் கையில் எடுத்து வரும். அவன்கிட்ட அந்த அவசரமாக தவிர ஜெயித்தவர் தான் எடுக்கிறது. அண்ணாஜி இங்கே இருங்க. அந்த இதோட தெரியுது தெரியுது. அதோடு என்ன நீங்கள் வந்து
வணக்கம். நாங்க அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். ஓகே. சரி, அப்பாவோட பேர் என்ன? அந்தோனி பிள்ளை அகஸ்டின். அந்தோனி பிள்ளை அகஸ்டின். சரி, அகஸ்டின் அப்பாவுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்கள் கேக் அதோட சேர்த்து கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்பா. உங்களுக்கும். தேங்க்யூ. கேக்க வச்சிருங்க. சரி, வச்சிருங்க. கையில் கொஞ்சம் உயர்த்தி வச்சிருங்க. கொஞ்சம் உயர்த்தி வச்சிருங்க. ரைட், ஓகே ஓகே. சரி, அப்பாக்காக ஒரு கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. இந்த நாளில் வந்து இதை கட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி அழகா ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனாகவே நடக்குது. என்ன இந்த பர்த்டே? இது எத்தனாவது பர்த்டே? 60வது. 60வது பர்த்டே. ஆனால் அந்த கேக்கில் வந்து எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். ஹாப்பி பர்த்டே சார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே சார். சார்ன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. என்ன? சரி, ஓகே. அப்போ யார் அனுப்பியிருப்பாங்க? ஹாப்பி பர்த்டே சார்ண்டா யாராவது மாணவர்களாக இருப்பார். யாராவது மாணவர்களாக இருப்பார். என்னோட படித்த பிள்ளைகள்லாம் இருக்கும். உங்கள்ட்ட படித்த பிள்ளைகளாக இருக்கும். அப்போ குறிப்பிட்டு யார் அப்படின்னு சொல்லலாது. அப்படியா? சொல்லலாத நிலைமை இருக்கு. சொல்லலாத நிலைமை இருக்கு. நிறைய பேர் இருக்கு. நிறைய பேரால வந்து நீங்க யாருன்னு கேஸ் பண்ணலாது. ஆமாம். அப்படியா? ஆமாம். சரி, ஸ்கூல்ல இருந்து படிச்சு போனாக்களாவும் இருக்கலாம். இது வந்து நான் ரெக்டாவே சொல்லிடுறேன். இது வந்து ஃபாரின்ல இருந்து தான் வந்திருக்குது. இவங்களை இந்த நாளில் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இன்விடேஷன் ஒன்று போனதான். அவங்க வரையிலாததால இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கிறாங்க. அதால தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. நிகழ்வு தொடங்குறதுக்கு முதலே கொண்டே கொடுக்க சொல்லியிருந்தவங்க. அந்த டைம்ல அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஓகே. சரி, இவ்வளவு குழு வந்துட்டு யார் அனுப்பியிருப்பாங்க? என்னுடைய அழைப்பு வந்து கூடுதலாக என்னுடைய பட்சில் 2000 மாணவர்கள், அதை விட 95 குரூப், 98 குரூப் வந்து இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் 3 குரூப்புக்குள்ளே இருந்து யாராவது தந்திருப்பினோன்னு நினைக்கிறீங்க. சரி, அவங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு குழு வந்து தரணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவங்கள ஒரு கொஞ்ச நாளில் வந்து உங்களோட கதைச்சு அப்படின்னு சொல்லியிருந்தவங்க. அப்படி சொன்னால் கண்டுபிடிப்பாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. யாரா இருக்கு? சரி, யாரா இருக்குமே. சரி, முதலே நாங்க மேடையில் ஏற்றி வச்சு நிறைய குழப்ப விரும்பல. சரி, என்னென்ன கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே. சரி, அதை கேட்க அதில் வைங்க. வைக்க போறீங்க? ஓகே ஓகே. சரி, அதில் வைங்க. வைக்கலாம். இல்லைங்க, பின்னுக்கா கொஞ்சம் பண்ணுங்க. ரைட், சரி, ஓப்பன் பண்ணி பாருங்க. சரி சரி, எடுத்து எடுங்க. இருக்கா செட் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஷர்ட்டும் ஜீன்ஸும் வந்து அனுப்பியிருக்காங்க. ஏன்னா சரி, ஓகே. உங்களோட ஒரு அன்பான ஒரு உறவு தான் இதை அனுப்பியிருக்கிறாங்க. அதுவும் இந்த இடத்த கொஞ்சமாக மிஸ் பண்ணி. சரி, இன்னொரு குழு அப்படின்னு இன்னொரு குழு சொல்லணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த வீட்டுக்கு வந்து ஒரு உறவாகவும் இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உறவு ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அந்த கிஃப்டையும் பார்ப்போம். சரி, ஓகே. சரி, ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான தருணம். அதில் வந்து அவங்க இனிப்பையும் கொடுத்து இந்த சந்தோஷத்தை இன்னும் மேன்மேற்க செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த சாக்லேட் பாஸ்கெட்டை அனுப்பியிருக்கிறாங்க. சரி, யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணக்கூடிய இருக்கா? இப்ப யார் அவங்க? எதிர்காலத்தில் நீங்கள் சொல்லிட்டீங்களா, ஒரு உறவாக பெறலாம்டா. எதிர்காலத்தில் என்னுடைய ஒரு உறவுக்கு வரக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறார். அவர் எங்கே இருக்கார்? பிரான்ஸ்ல இருக்கார். பிரான்ஸ்ல இருந்து வரலையே. அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு தொட்ட மகன் ஒரு ஆள் இருக்கிறார். அனுப்பியிருப்பாரா?
நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே ஒரே குழப்பி கொண்டு நிற்கிறீங்க. சரி, எங்களோட தொழிலே வந்து குழப்பிட்டு கொடுக்கறது தானே. சரி, ஓகே. உங்களுக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. அந்த கிஃப்டை பார்த்தாலே தெரிஞ்சு இன்னும் யாருமே இந்த கிஃப்டை அனுப்பல. இந்த கிஃப்டை அனுப்பினவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப கவலைப்படுவாங்க. இந்த போன உடனே தங்களோட பேரை தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பியிருந்தவங்க. கொஞ்சம் பின்னுக்கு விடாங்க. சரி, ஓகே. ஓப்பன் பண்ணிப்பா அம்மேன. மருமகன் குடும்பம். யார் அனுப்பியிருக்காங்க? மருமகன் தான் அனுப்பியிருக்காரு. எதிர்பார்த்தீங்களா அவர்கிட்ட இருந்து இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட் வருமா அப்படின்னு சொல்லி? நினைச்ச நீங்க, ஆனா சொல்லல. அப்படியா? சில வெக்கத்துல சொல்லலையோ தெரியல. சரி, அழகா அவர் கைப்பட எழுதின ஒரு கவிதை தான் அதுல இருக்கு. அதற்கு அப்படியே திருப்பி இருக்க வாய்ச்சி காட்டுங்க. கண்ணாடி ஈரோனி வா. ஓகே, அப்படி கிட்ட வாங்க. நீங்களும் கிட்ட அங்க வாங்க. ரைட், ஓகே. கற்றறிந்த வித்தையினை வித்தாரமாய் விதைத்து கல்வி பணியே கடவுள் பணியென எண்ணிலா மாணவர்க்கு எளிதாய் போதித்து வாழ்வில் ஏற்றமுற அரவணைத்த ஆசானின் மணிவிழா நாளிதுவாம். மண்ணில் மகத்துவமாய் எந்நாளும் நோய் நொடியின்றி பல்லாண்டு காலம் வாழ, பல்லாண்டு காலம் பார்புகள் வாழ மாணவனாய் தங்கள் மருமகனாய் மனதார வாழ்த்துகின்றேன். சரி, ஓகே. சரி, அழகாவே வாசிச்சவங்க. அவங்களோட கைப்பட எழுதின ஒரு இது. நான் அவங்களுக்கு ஒரு முதலே ஒரு குழுன்னு சொல்லியிருந்தேன் நான். சரி, உண்மைக்குமே ஒரு எல்லாருக்குமே ஒரு புல்லரிக்கக்கூடிய ஒரு கவிதையா தான் இது இருந்துச்சு. இது அதை வாசிக்கும் போதே, அதை கேட்கும் போதே எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியத்தை ஊட்டி இருக்குமே நான் நினைக்கிறேன். ஆமா. சரி, ஓகே. அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? நன்றி. நன்றி, நன்றி மட்டும் தானே. சரி, ஓகே. உங்களோட மருமகன் சார்பாகவும் மச்சு சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இதே போல சந்தோஷமா எந்தவித நோய் நொடியின்றி நீங்க ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நாங்க ஆண்டவனை பிரார்த்திச்சு கொள்றோம். சரி, நாங்க கொண்டு அந்த கேக் ஒருக்கா கட் பண்ணுவோம். சரி, அந்த அதற்காக கொடுக்குறீங்களா ஒரு போட்டோஸ் எடுத்துட்டு அந்த அவர் விலகி இருக்கிறார். 2500 3000. இதை கொடுக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஃப்ரெஷ் பொக்கேயா இல்லாட்டி என்ன மாதிரி? ஃப்ரெஷ் ஃப்ளவரா என்ன மாதிரி? ரியல் ஃப்ளவர் தான், ஒரிஜினல் ஃப்ரெஷ் ஃப்ளவர். இங்க பாருங்க. இங்க பாருங்க. ஓகே, சரி, கேக் கட் பண்ணுவோம். ஒரு சரியோ? கொஞ்சம் குத்தன அப்படி.
அது கீழே போடுங்க. சரி ஓகே. ஆமா போங்க, நீங்கள் போங்க. இது என்ன வேர்த்தாச்சு அப்படி எல்லாரும் போங்க. அப்படியே இருக்கு வாங்க மிஸ் கவனிச்சு நீங்க போங்க, நீங்க போங்க போங்க போங்க. டெனியா நிற்கிறான். டெனியை முருங்க அப்படியே முன்னுக்கு வீடியோ வீடியோ முன்னுக்கு அதான் டெனி அண்ணாட்ட வீடியோ கதைக்காத வீடியோவுக்கு முன்னுக்கு அப்படியே மொத்த காட்டு போடுவோம். கொடுங்க சரி சரி ஓ சரி தெரியுது வாய்ச்சி மடிவா. சரி அப்படியே கேட்கறது தீதுங்களா? அம்மா அம்மா தீதுங்க ஃபஸ்ட்டு. சும்மா இங்கே பாருங்க. ஓகே நீங்கள் தீதுங்க. தெரியலையா அவனு? ரைட் இங்கே பாருங்க அப்படி. ஓகே சரி தேங்க்யூ. இன்னும் இல்லை இன்னும் தொடங்கியல லைஃப் போடுறேன். அந்த கம்பெனியில் கொடுத்துருக்கோம். சந்தனம் கொடுக்கல போட்டு வைக்கலாம். ஆனால் போட்டு விடும். फोटो வைக்கலையே.
சாமான் முடியல அது வச்சு குறையாது. இல்ல ஒரு சோடா சோடா அண்ணா ஆளுக்கு பண்ண சோடா இன்விடேஷன் தந்ததா எனக்கு சரி இன்விடேஷன் தந்த வழியா தான் இன்விடேஷன் வந்ததால தான் நான் வந்து குடிக்கிறேன். அதை
அந்தோணி பிள்ளை அகஸ்டின் ஆசிரியருடைய இன்றைய மணிவிழா நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைவரையும் வருக வருக என அவர்களுடைய குடும்பம் சார்பாக வரவேற்றுக் கொண்டு அந்தோணி பிள்ளை அகஸ்டின் அவர்கள் தொடர்பாக ஒரு சிறு அறிமுகத்துடன் நிகழ்வை ஆரம்பிக்கலாம் என நினைக்கின்றேன். இதே தினத்திலே மன்னிக்கவும் கிளிநொச்சியிலே கிளாலி என்னும் பகுதியிலே மிகவும் பின்தங்கிய பிரதேசத்திலே பிறந்த அந்தோணி பிள்ளை அகஸ்டின் அவர்கள் கிளாலி ரோமன் கத்தோலிக்க பாடசாலையிலே தனது ஆரம்ப கல்வியை பின்னர் உசன் ராமநாதன் மகா வித்தியாலயத்திலும் கல்முனை புனித பத்தியமா வித்தியாலயத்திலும் உயர்தர கல்வியை யாழ் இளமாலை சென்ட் ஹென்ரிஸ் கல்லூரியிலும் கல்வி கற்று 1990 ஆண்டு கிளாலி ரோமன் கத்தோலிக்க பாடசாலையிலே தமது முதல் நியமனத்தை பெற்றிருந்தார். அவருடைய காலம் 34 வருடங்கள், ஏறக்குறைய 34 வருடங்கள் முடிந்து 35வது வருடம் தொடங்கியுள்ளது. அந்த 35 வருட காலத்திலும் மிகவும் பின்தங்கிய பிரதேசங்களிலேயே தனது கல்வி நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார். அநேகமாக வடக்கு மாகாணத்தின் எல்லா மாவட்டங்களிலும் தனது கல்வி சேவையினை ஆற்றியுள்ளார். உண்மையில் சில ஆசிரியர்கள் அதிபர்கள் ஒரு மாவட்டத்தில் ஒரு பிரதேசத்தில் தான் சேவையாற்றி இருப்பார். ஆனால் அகஸ்டின் ஆசிரியர் வடக்கு மாகாணத்தில் உள்ள 5 மாவட்டங்களிலும், அதுவும் மிகவும் பிரதானமான கஷ்ட பிரதேசங்களிலேயே தனது சேவையாற்றி இருக்கின்றார். இறுதியாக யாழ் குடத்தனை அரசின தமிழ் கலவன் பாடசாலையிலே தனது சேவையாற்றி நேற்றுடன் தனது சேவையை நிறைவு செய்துள்ளார். அவருடைய சேவை காலத்திலே 2013 ஆண்டு குரு பிரதீபா பிரபா விருதினை பெற்றதோடு மட்டுமல்லாமல் 6 வருடங்கள் தேசிய மட்டத்திலே எல்லை போட்டியிலே தேசிய மட்ட ரீதியாக கொண்டு சென்று பல்வேறு இடங்களை பெற்று அவருடன் ஒத்துழைத்த என்று அந்த ஆசிரியர்கள் இல்லை, திரு கியோமர், ராஜடீச்சர், ஆரோக்கிய ராணி ஆகியோர் அவருடன் அந்த எல்லை போட்டியிலே தற்பொழுது பாடசாலைகளிலே விளையாட்டு ஆசிரியர்கள் என இருக்கின்றனர். ஆனால் அந்த காலப்பகுதியிலே விளையாட்டுக்கு பொறுப்பான ஆசிரியர்கள் இல்லாத பட்சத்திலும் கியோமர் அகஸ்டின் ஆசிரியர் அவர்கள் மணக்காடு ரோமன் கத்தோலிக்க பாடசாலையிலே எல்லை போட்டியிலே பெண்கள் அணியினை கொண்டு சென்று தேசிய மட்ட ரீதியில் சிறந்த இடத்தினை பெற்றிருந்தார். அந்த வகையில் அவர் பல்வேறு பணிகளை ஆற்றி பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார். அவருடைய நிறைவு காலம் இன்று இடம்பெறுகின்றது. அவர் தன்னுடைய சேவை காலத்தினை திறம்பட ஆற்றி நல்ல ஒரு ஆசிரியராக, நல்லொரு எனது நண்பனாக, நான் ஆசிரியர் தொழிலிலே நீண்டகால நண்பனாக, எனது அகஸ்டின் ஆசிரியர் நீண்டகால நண்பனாக இருந்திருக்கிறார். அவரை சிறப்புற வாழ்த்தி, மணிவிழா வாழ்த்துக்களை வாழ்த்தி தொடர்ந்தும் அவர் கல்வி சமூகத்துக்கு நல்ல சேவையாற்ற வேண்டும் என்ற எனது தலைமையை நிறைவு செய்து ஆசிரியரை வழங்குமாறு அருள் சகோதரி நிரோசா அவர்களையும் முன்னை நாள் திருக்குழும கன்னியர்மட அதிபர் அவர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். அருள் சகோதரர் பங்கு தந்தை மணக்காடு பங்கு தந்தை அவர்களையும் வருகை தந்து ஆசிரியரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். மணக்காடு பங்கு தந்தை அவர்கள் ஆசி உரையினை வழங்குவதுடன் வாழ்த்துறைகளையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்ளும். வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பான சந்தோஷகரமான மங்களகரமான இந்த நாளிலே என்னுடைய பாசத்திற்குரிய ஆசிரியர் அகஸ்டின் அவர்களுக்கு என்னுடைய பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற அதே நேரம் மணிவிழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுடைய மகளுக்கு கிடைத்த ஒரு நேரம் எங்களுடைய பிள்ளைகளுடைய உருவாக்கத்திலே, கல்வி வாழ்விலே, எங்களுடைய ஆலய செயற்பாடுகளிலே முழுதாக அர்ப்பணித்த ஒரு மனிதன். அவருடைய முன்மாதிரிகள் இப்பொழுது எங்களுடைய ஒரு பங்கிலே இருக்கிறது. நிறைய பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறார், படித்திருக்கிறார். எனவே ஒரு பொழுதும் நாங்கள் மறந்துவிட முடியாத இந்த வேளையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இவருக்கு என்றும் எப்பொழுதும் கூட இருக்கும். நம்முடைய பரிந்துரையும் நாங்கள் கொண்டாடுகின்றோம். தொடர்ந்து தன்னுடைய வாழ்வில் இருக்கின்ற அனைத்து விதமான முயற்சிகளும் கைவரவும் கூட இருந்து இவர்களுக்கு
வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய என்னுடைய ஆசிரியரையும் வாழ்க்கையையும் பங்கு தந்தை அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அருள் சகோதரி நிரோசா அவர்களை ஆசிரியரை வழங்குமாறு வேண்டுகின்றோம். நிரோசி அவர்களை ஆசிரியரை வழங்குமாறு வேண்டும். இனிமையான மாலை நேரத்திலே சந்தோஷமான இந்நாளிலே இவ்வேளையிலே தனது 60வது ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடும் ஆசிரியர் அகஸ்டின் அந்தோணி பிள்ளை அவர்களை வாழ்த்தி பங்கு தந்தை பங்கு சமூகம் மற்றும் விருந்தினர் குடும்பங்களின் சார்பாகவும் புனித வளர்மர் கண்ணியின் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். 60 ஆண்டுகளாக கடவுள் தாமே இவரை நிறைவாக ஆசீர்வதித்து எல்லா வளத்தலாலும் நிறைவாலும் இவரை ஆசீர்வதிக்காகவும் நன்றி செலுத்தி வருகின்ற நாட்களிலும் தொடர்ந்து அவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை போல தொடர்ந்து இவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களுடைய ஜெபம் எப்பொழுதும் அவரை நம்மளுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று கூறிக்கொள்கின்றேன். மேலும் ஆசிரியரோடு 2 வருடமாக பங்கு சமூகத்தில் செயலாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது. ஆசிரியர் ஒரு அர்ப்பண மிக்கவராகவும் கண்ணியமாக கட்டுப்பாடும் தன்னுடைய பொறுப்புகளை மிக துல்லியமாக செய்யக்கூடியவர். இவ்வளவு நல்ல திறமைகளோடு பல்வேறு ஆண்டுகளாக மணக்காடு பங்கிற்கு மற்றும் யாழ்ப்பாண மறைக்கோட்ட பகுதிகளுக்கும் தன்னுடைய சேவையை ஆற்றியதற்காக எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து இவர் பல்லாண்டு வாழ்க, அவருடைய புகழ் வளர்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருள் சகோதரி அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து யாழ்ப்பாணம் கன்னியர்மட முன்னாள் அதிபர் அருள் சகோதரி அன்றினிட்டா அவர்களை வாழ்த்துரையினையும் ஆசிரியரையும் வழங்குமாறு வேண்டும். ஓய்வை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரன் அகஸ்டின் அவர்களுக்கு இந்த வேளையிலே பிறந்த நாள் வாழ்த்தை மனம் நிறைந்து கூறுவதோடு இறைவனுடைய நிறைய ஆசிரியை கொண்டிருக்கின்றேன். பன்முக திறமைகள் கொண்ட இவர் தனியாக கற்பித்தல் மாத்திரமல்ல, விளையாட்டு, இசை, ஆன்மீகம் என்ற பல துறைகளை தன்னகத்தை ஒருங்கிணைத்த ஒரு திறமசாலியாக இவர் தன்னை மிகவும் கடினப்பட்டுத்தான் வளர்த்திருந்தார். லேசாக அவருக்கு நல்ல இத்தகைய ஆற்றல்கள் கொண்ட பின்னணியில இருந்து அவர் வந்தவர் அல்ல, தானாக முயற்சி செய்வதிலே வளர்ந்த ஒருவர் என்ற வகையிலே இந்த வேளையில் அவருடைய இந்த திறமையை, அவருடைய இந்த முயற்சியை, அவருடைய நிறைவான பணியை வாழ்த்துவதிலே நான் இந்த வேளையிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அத்தோடு கூட இந்த 33 ஆண்டு காலம் கல்வி பணியை நிறைவாக ஆற்றுவதற்கு பல்வேறு தடைகள் அவருடைய குடும்பங்களிலே, அவருடைய தனிப்பட்ட வாழ்விலே இருந்தாலும் அவர் நிறைவாக அதை செய்து முடித்திருக்கின்றார் என்பது இறைவனுடைய துணை. ஆகவே இந்த வேளையில் அவரோடும் அவருடைய குடும்பத்தாரோடும் இணைந்து இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். 60 ஆண்டுகளை இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் 33 ஆண்டுகளை பாடசாலைக்குள்ளே செலவிட்ட இவர் தொடர்ந்து இன்னொரு பணியை, ஏதோ ஒரு பணியை புதிதாக ஆரம்பிக்க இருக்கின்றார். அந்த பணிக்காக குடும்பத்தோடு அவர் செலவிட இருக்கின்ற அதிகப்படியான நேரங்களுக்காக இறைவனிடத்திலே அவரை ஒப்படைத்து தொடர்ந்து நிறைவான ஆசிரியர் அவரையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் அவர்களுடைய வாழ்வின் தேவைகளையும் இறைவன் கையேற்றுக் கொண்டு ஆசிரியர் வழங்கி அவர்களை நிறைப்படுத்த வேண்டும் என்று இந்த வழியில் வாழ்த்திருக்கின்றேன். அனைவருக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஆசிரிய பணியிலே வடமராட்சி வழியே ஓய்வு நிலை
போகலாம். ஆமாம் வீட்டுக்காரி பிள்ளை இந்த குடும்பம் நிக்கணும் குடும்பம் நிக்கணும் எந்த இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அகச்சும் சார் இன்றைக்கு ஒரு மரம் மாப்பிள்ளையாக எங்கள் முன்னே காட்சியிருக்கின்றார். உண்மையில இந்த வயதுக்கு வரும்போது நாங்கள் நொந்து விடுவோம் என்று நினைக்கின்றோம். இருந்தாலும் அவர் இந்த கற்பித்தல் துறையிலே எவ்வாறு பல சவால்களுக்கு முகம் கொடுத்து அதை சிம்பிளாக கருதி கற்றல் கற்பித்தல் பணியை முடித்து வழியாத்தால் இவ்வளவு கம்பீரமாக நிற்கின்றோம். இந்த சவால்களுக்கு முகம் கொடுக்கின்ற பொழுது நாங்கள் மன உளைச்சல் மன சங்கடங்களுக்கு ஆளாகி 60வது வயது நோய்வாய்ப்பட்டு தள்ளாடுகின்ற கட்டத்திலே வருகின்ற ஒரு கட்டமும் இருக்கும். அந்த வகையிலே சேர உண்மையிலே பொழுது மன மகிழ்ச்சியா இருக்கிறது. இவருடைய இந்த முதலாவது இந்த கம்பீர தோற்றம். அந்த வகையிலே அவருடைய இந்த சிறப்பார்ந்த ஆளுமையை நாங்கள் நன்கு உணரக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய கூட்டத்திலே இறுதியாக பாடசாலையிலே அவர் பகுதி தலைவராக இருந்து பிரதி அதிபராக இருந்து சிறிது நேரத்திலே பல்வேறு கற்றல் கற்பித்தல் சூழலுக்கு முகம் கொடுத்து இன்று விடைபெற்று வந்திருக்கின்றார். இங்கே கூறப்பட்டது போல வன்னியை சேர்ந்த பல மாவட்டங்களில் அவர் கடமையாற்றியிருக்கின்றார். நாங்கள் வன்னியிலே இடம்பெயர்ந்த அந்த கால சூழலிலே எங்களோடு அயல் கிராமத்திலே இருந்து பணியாற்றியிருக்கின்றார். மங்கர் காலங்கள் இவருடைய காலங்கள் வந்து 33 வருடங்கள் சவால்கள் கூட கொடுத்திருக்கின்றார். ஆசிரியர் பணி மட்டுமன்றி இங்கே கூறப்பட்டது போல அவரிடத்தில் இந்த ஆன்மீக பணிகளை இருக்கின்றது. இதை விட இசைத்துறையிலே முக்கியமாக இந்த நாட்டுக்கூத்து எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. அவருடைய இந்த மணக்காடு மண்ணிலே எனக்கு நடந்தேறிய சில காலங்களிலே மிக பிரமாண்டமான முறையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இருக்கின்ற அதாவது மறைக்கல்வி நிலையத்திற்கு இணையாக போற்றப்பட்ட பல நாட்டுக்கூத்துக்களை அரங்கேற்றிருக்கின்றார். ஆகவே இவர் ஓய்வு காலத்திலே நிச்சயமாக இந்த இசைத்துறையில் ஒரு மணக்காட்டு பிரியத்திலே ஒரு சிறப்பான அண்ணாவியாக வர வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டு இந்த ஓய்வு காலம் மிக சிறப்பாக இவருடைய குடும்பத்தோடு திகழ வேண்டும், மகிழ்வோடு திகழ வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் ஆசீர்வதிப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். தொடர்ந்து அகஸ்டின் ஆசிரியருடன் எழுபதீவு பாடசாலையிலே ஒன்றாக கற்பித்து ஊர்காவத்துறை தோட்ட கல்விப்பணிப்பாளராக கடமையாற்றி ஓய்வு பெற்ற திரு மு. சத்யசீலன் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு வேண்டும். நீங்க சார் நீங்க முதல்ல சொல்லிட்டு கொடுங்க. இதை சொல்லுங்க, அது படம் எடுக்கணும். படம் எடுக்கணும்.
சரி கவி எடுத்துங்க நீங்க கீழே வந்தீங்க முன்னுக்கு இதான வந்து ரைட் நீங்க சொல்லுங்க ரைட் சிறந்த வீரன். நான் ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயத்தில் அதிபராக இருந்த காலத்தில் இடமாற்றம் பெற்று அதிகார பிரதேசமான ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயத்தில் ஆசிரியராக பொறுப்பேற்றார். உண்மையிலேயே அவர் இங்கு கூறப்பட்டது போல சிறந்த கலைஞர். அதை கடந்து எல்லோருடன் அன்பாக காலத்தில் சிறுவர் நாடகம் ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயம் சிறுவர் நாடகத்தில் முதன்மை இடத்தை பெற்று தீவகத்துக்கு பெருமை சேர்த்து தந்தது. அதனை உண்மையிலேயே உருவாக்கி அந்த சாதனையை வெளிப்படுத்தி அந்த தீவையை அடையாளப்படுத்திய ஒரு மகானாக திரு அகஸ்டின் அவர்களை நான் பாராட்டுகின்றேன். அது மாத்திரமல்லாமல் உண்மையே சிறந்த தலைவனாக தந்தையாக தன்னுடைய குடும்பத்திற்கு பெரும் பங்காற்றி தன்னுடைய பிள்ளைகளை உயர்ந்த நிலையில் கொண்டு வந்து பெருமை சாட்டிய ஒரு திருமகனார் இன்றைய நாளில் வீடு சிறப்பாக வாழ்ந்து அவர்தம் குடும்பத்துடன் இனிமையாக இனிவரும் காலங்களை கடந்து தனது வாழ்நாளில் சிறந்த தொடர்ந்து ஊர்காவத்துறை கோட்ட கல்விப்பணிப்பாளர் திரு சத்யசீலன் சார் அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். தொடர்ந்தும் யாழ் குடத்தினை அரசு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய குடத்தினை அரசு தமிழ் கலாவின் பாடசாலை கால 6 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சிறந்த நல்லாசிரியராக பிரதி அதிபராக சிறந்த ஒரு சேவையாற்றி அவர் தன்னுடைய வாழ்க்கையில் 35 ஆண்டுகள் ஒரு சிறந்த ஆசிரியர் சேவையை இந்த சமூகத்துக்கு அளித்திருக்கிறார். அவர் நல்லாசிரியர் விருதை பெற்றிருந்த போது அந்த நல்லாசிரியருடைய அத்தனை பண்புகளையும் சிறப்பாக கொண்டமைந்தவர். சிறந்த ஒரு ஒழுக்க சீலன், தன்னுடைய பாட விடயங்களிலே ஆழ்ந்த அறிவுடையவர், நல்ல மனப்பாங்குடையவர். பிள்ளைகள் போல தன்னுடைய மாணவர்களை தன் பிள்ளைகள் போல அரவணைத்து கல்வி ஊட்டியவர். அதாவது நல்லாசிரியருக்குரிய அத்தனை பண்புகளையும் இந்த சமூகத்திலே அவர் கல்வி சேவையை மட்டுமல்ல சிறந்த சமூக சேவைகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். சமய பணிகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அவற்றுக்கு மேலாக அவர் ஒரு சிறந்த கலைஞர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டிய கலைஞனாக, கூத்து கலைஞனாக சிறந்த சேவையை இந்த சமூக மாணவர் செல்வங்கள் என்பதிலிருந்து அவருடைய அந்த மனப்பாங்கை நாங்கள் நன்கு புரிந்து கொள்ள முடியும். அத்தகைய ஒருவருடைய இந்த மணிவிழா என்பது உண்மையிலே நிச்சயமாக கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. அந்த வகையிலே அவர் தன்னுடைய இந்த 60வது ஆண்டு பூர்த்தி, அதனை தொடர்ந்து தன்னுடைய சமூகத்திற்கும் தொடர்ந்து தன்னுடைய சமூக சேவையை மாற்றி சமய பணிகளையும் கல்வி சேவைகளையும் தொடர்ந்து மாற்ற வேண்டும். அதற்கு உரிய ஆரோக்கியம் எல்லாவற்றையும் இறைவன் அருள வேண்டும் என்று வாழ்த்தி அவர் தன்னுடைய ஓய்வு காலத்தை சிறப்பாக தன்னுடைய குடும்பத்துடன் நீண்ட காலம் வாழ்ந்து இந்த சமூகத்துக்கு தொடர்ந்து சேவையாற்ற அவரை வாழ்த்தி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து குடத்தினை கரையூர் குடத்தினை அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையுடைய அதிபர் திரு சிவசுப்பிரமணியம் அவர்களை பாராட்டுரையினை வழங்குமாறு வேண்டும்.
இன்றைய தினம் மணிவிழா நாயகன் அவர்களுக்கு நமது பாடசாலை சமூகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து எனது வாழ்த்துக்களை நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்த்துறையினை வழங்கிய திரு சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து கிராம சேவையாளர் திரு ஜூட் அவர்களை வாழ்த்துறையினை வழங்குமாறு அழைக்கிறேன். பல்துறை வித்தகர், ஆசிரியர் பணியிலும் சமய பணிகளிலும் தனது சமூக பணிகளிலும் நிறைய சேவைகளை ஆற்றியிருந்தார். நான் இங்கு பணியாற்றிய காலத்தில் அந்த சுனாமி அழுத்தத்தை நாங்கள் எதிர்கொண்ட வேளை, சுனாமி அழுத்தம் நாங்கள் வசித்த வேளையில் எங்களோட சமூகத்திற்கு கிராமராக எல்லாம் மட்டும் பணியாற்றி வேலைகளை விரைவாக முடிக்காத அவர்களது உதவிகளை பலமுறை பெற்றிருந்தேன். பலமுறை இனிவரும் காலங்களில் இவர் நிறைந்த சுகத்தையும் நல்ல சௌபாகியங்களை முன்வைக்க வேண்டும் என்று வாழ்த்தி எனக்கு நன்றி அமர்கிறேன். நன்றி. கிராம சேவையாளர் திரு ஜோன் அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் இவருடைய கிளாலி பிரதேசத்தைச் சேர்ந்த ஆரம்ப பாடசாலை கிளாலி ரோமன் கத்தோலிக்க பழைய மாணவர் திரு ஏ பாலதாஸ் அவர்கள், அதாவது முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர், சாவச்சேரி பிரதேச சபையில் கடமையாற்றும் ஏ பாலதாஸ் அவர்களை வாழ்த்துரையினை வழங்குமாறு வேண்டுகின்றோம். நேரத்தை கருத்தில் கொண்டு மிக விரைவாக அந்த வாழ்த்துரையினை வழங்குமாறு வேண்டும். அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள். மணிவிழா நாயகன் எனது ஆசிரியர் ஆசிரியருக்கு எனது மணிவிழா வாழ்த்துக்களை பச்சிலைப்பள்ளியின் எல்லை கிராமமாகிய கிளாலி கிராமத்தில் மிகவும் பின்தங்கிய கிராமத்தில் பிறந்து தனது ஆரம்ப கல்வியை கிளாலி பாடசாலையில் கற்று கிளாலி பாடசாலையில் ஆசிரியராக நியமனம் பெற்று நமக்கெல்லாம் ஆரம்ப கல்வியை கற்பித்ததோடு நம்மையெல்லாம் வழிநடத்தி நாங்கள் இந்த நிலைக்கு இருப்பதை விவசாயம். இவர் பாடசாலையில் கற்பித்த காலத்தில் பழைய கூட்டத்தில் கிளாலி பாடசாலை நிகழ்வு நாடகம் வந்தாங்க, நாட்டுக்கு கிளாலி பாடசாலையில் பழைய கூட்டத்துக்கு ஒரு கடி கலக்கம். இவருடைய நாடகங்கள் பழைய கூட்டத்தில் முதலிடம் பெற்று கிளிநொச்சி மாவட்டத்திற்கு சென்ற போது கொம்படி பாதையால்தான் நாங்கள் நிகழ்வுக்கு கொண்டு சென்று அங்கு நடத்தி அங்கேயும் பரிசுகள் பெற்று எமது கிளாலி பாடசாலைக்கு பெருமை சேர்த்தது. அத்துடன் கிளாலி கிராமத்தில் இவருடைய தாய் தந்தையரின் சிறந்த பண்புகள், அவருடைய தாய் தந்தையர்கள் அவருக்கு எடுத்து உரைத்த நற்பண்புகள் தான் அவரை இந்த நிலைக்கு உயர்த்தியுள்ளது. அத்துடன் இவர் பாடசாலை அதிலும் குறிப்பாக கிளாலி யாகப்பர் ஆலயத்தில்
இவருடைய பணி இன்று வரை நிலைத்திருக்கின்றது. அவர்களால் இருந்து மணக்காட்டுக்கு வந்தாலும் அவருடைய பணி இன்றும் ஆலயங்களுக்கு ஆலயத்தில் ஆலய பணி சகும பணி எல்லாத்தையும் அவரது ஓய்வு காலம் சிறப்பாக இருக்கும். எல்லாம் இறைவனை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி நன்றி. வாழ்த்துரை வழங்கி சென்ற திரு பாலதாஸ் அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து யாழ் குடத்தினை அரசின தமிழ் கலவன் பாடசாலையின் பழைய மாணவன் திரு பவிதாஸ் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு வேண்டும். வாழ்த்தவோ போற்றவோ வயதில்லை எனக்கு. அவர் அன்பு இந்த சமூகம் முழுவதும் பரவுவதற்கு அவருடைய சேவையை பற்றி இதற்கு முன்னே பேசியவர்கள் அனைவரும் கூறி சென்றுவிட்டார்கள். மாணவர் ஆசிரியராக அவருடைய பண்பு எவ்வாறானது என்பதை பற்றி கற்கை நன்றே கற்கை நன்றே இச்சை கற்கை என்ற பொருளை பல மாணவர்களுக்கு உண்மையாக்கியவர் வாசனாசிரியர். அவருடைய 3 தசாப்த காலமாக 35 ஆண்டுகள் அவருடைய சேவையை அவர் கற்பித்த அனைத்து பாடசாலைகளிலும் இது போட போறாங்களா?